வாங்கி தின்னு பார்த்தா பட்டா வழங்குற ஒரு சீட்டு. அந்த சீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பேரு எழுதி அவர் எந்த தெருவில் வச்சுக்கிறாரு, அவருடைய வீட்டு என்னென்ன, நீங்க வீடு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா பட்டா மொத்தம் ஆயிரம் வீடு என்னென்ன, வீடு இணைப்பு கொடுத்துருவான், குடிநீர் கொடுத்துருவான், எல்லாம் கொடுத்துருவான். ஆனா என்ன பட்டா வரல. ஏன்னா பட்டா யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா திமுக வீடு விழா போய் கொடுத்து இந்த ஏழை எளிய மக்கள் விழிப்புணர்வு பண்ற மக்கள்கிட்ட வீடு விழா போய் கொடுத்து பட்டாவை கொடுத்து இந்த பட்டியலை கொடுத்து உன் பேரை ஃபுல்லா போய் கொண்டுவான். இன்னைக்கு அமைச்சர் வர்றாரு, வந்து இன்னைக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா உடனே வந்து பட்டா. இவங்க என்ன பண்றது, அண்ணா தினந்தோடு கூலி வாங்கி போறவங்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த அழைத்த பேர் திருட்டு பேர் சொல்லிட்டாங்க வந்து வேலையை விட்டு நின்று இதை நிரப்பி கையில போய் கொடுத்துட்டு கடைசியா பார்த்தா அவர் வந்து அவர் எதுக்கு இந்த மக்கள் காசு கொடுத்து கொடுத்தா வரமாட்டான். அமைச்சர் வர காசு கொடுத்து கொடுத்தா வரமாட்டான். அமைச்சர் பேர அமைச்சர் போனாங்கன்னா இங்க வந்து ரெண்டு நாய்கள் வீச்சு அறுபதாயிரம் பண்ண முடியும். போறாரு அவரு எதிர்பார்க்கறது. ஆனா நீங்க என்ன சொல்றது, அமைச்சர் கூட்டத்தை நீங்க அப்படிதான் கூட்டம் காட்டாதான் மனு பெற முடியும், மழை உடைக்க முடியும், மாற்ற விட்டு செய்ய முடியும், ஊர் பயிர் சொத்தை அடிச்சு உயர்வு செய்ய முடியும். இதை மறுமணமா காக்க போக முடியும். கூட்டிட்டு வந்து கூட்டத்தை நிறுத்திட்டு அவர் அமைச்சர் கூட்டத்துல அவரை சீக்கிரத்துல பட்டா கொடுத்தாரு. எத்தனை வருஷமா எனக்கு வேலை தெரிஞ்சு 15 வருஷமா இதே தான் நின்றுட்டாங்க. இந்த மக்களும் இதை மறந்துட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பெரிய குடும்பம். நேற்று நாங்கள் விவாதத்தில் பங்கேற்க போறோம். திண்டுக்கல் திமுக வந்து ஒரு பொறுப்பாளர் பேசுறாங்க. திமுக பொறுப்பாளர் இங்க பாருங்க ஒரு விஷயத்தை மறந்துறாங்க. தயவு செஞ்சு ஆத்தூர்ல கொடுத்த அந்த சேவையை பையோட வாங்கிக்குவான், திண்டுக்கல்ல கொடுத்த சேவையை நான் பையோட வாங்கி தரேன். ரெண்டையும் வேலையை காட்டு. என்னன்னா ஆத்தூர்ல வந்து 10 சேவை கொடுத்தாங்க, திண்டுக்கல்ல ரேஷன் கடையில் வாங்க 100 சேவை அதை கொடுத்தாங்க. அப்ப அங்க இருக்க திமுக வேற, இங்க இருக்க திமுக வேற, நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். என்னதுதான் இதெல்லாம் பாடுபாடு இல்லையா? நீங்க பிரச்சனை பண்ணாங்க எடுக்கிற பிச்சை எதிர்த்து பாத்துக்கீங்க மாநில எப்படி பாருங்க. இப்படி சேலை கொடுத்தா இப்ப அண்டா கொடுத்தாங்க, அது ஹாட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கூட்டத்துக்கு 4 மாதம் ஏற்றிட்டு போய் ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆணவம் இல்லையா? என்ன ஒரு கொள்கை உன் தத்துவம் என்ன? இத்தனை ஆண்டு காலம் இந்த சின்னாபட்டி பேரரசுக்கு திமுக செய்த ஒரு நல்லதை சொல்லு, ஒரு நல்லது 5 ஆண்டு அவர் செஞ்ச ஒரு நல்லது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோரிக்கை வச்சாங்க. என்ன சொன்னாரு, பேருந்து நிலைய விரிவாக்கம் செய்து நவீனப்படுத்த படிச்சிட்டீங்க, எங்க படிச்சிட்டீங்க, சித்தம்பரத்தில் பண்ணல, ஆலயத்தில் பண்ணல, பத்திரமுகத்தில் பண்ணல, சின்னாபட்டியில் பண்ணிவிட்டீங்க. அது 3 தடவை நீங்களே தரப்படா வச்சுக்கீங்க. கடைசியா முதலமைச்சர் வச்சு ஒரு தரப்படா 4 தரப்படா இருந்துச்சு, 4 தரப்படா ஆயிடுச்சு. இப்ப யாருக்கு என்ன சொன்னாரு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவேன். யாரு ஐக்கடி சாமி போன தேர்தல் சொன்னாரு. எங்க ஹாஸ்பிட்டல் இடிஞ்சு போன ஒரு கட்டணங்க, இடிஞ்சு போன ஒரு கட்டணம் சின்னாபடி பேரரசுல இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஒரு இடிஞ்சு போன ஒரு கட்டணம். என்னது பரிசோதனை, ரத்த பரிசோதனை இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கூடம். அதை கட்டிட்டு அதை துறைக்காம 1 வருஷம் கழிச்சுங்க, துறைக்காம. அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்து தொடர்ந்து போனாங்க. நீங்க என்ன இல்ல பேருந்து நிறுத்தம் கட்டவர் யாரு வேற? ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினருடைய வேலை. பேருந்து நிலையம் பேரூராட்சியை கட்டவர் யாரு? பேரூராட்சி தலைவர், இங்க கூடிய பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி உறுப்பினர், மன்ற உறுப்பினர். நீங்க பொது கழிப்பிடம் கட்ட வேண்டியது யாருடைய வேலை? பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் செய்யற வேலை தான். இந்த எந்த வேலையும் இவங்க எவனையும் செய்யவே விட மாட்டாங்க. ஐயா எதை கட்டினாலும் அந்த ஐயா ஐடிரேஷன், எதை கட்டினாலும் அந்த ஐயா ஐடிரேஷன். இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஊராட்சி மன்ற தலைவர் வேலையை இவர் பார்த்துருவாரு, ஊராட்சி மன்ற உறுப்பினர் வேலையை இவர் பார்த்துருவாரு, மாவட்ட கவுன்சிலர் வேலையை இவரே பார்த்துருவாரு, ஒன்றிய கவுன்சிலர் வேலையை இவரே பார்த்துருவாரு, அப்புறம் பேரூராட்சி தலைவர் வேலையை இவரே பார்த்துருவாரு, பேரூராட்சி உறுப்பினர் வேலையை இவரே பார்த்துருவாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வேலையை எப்ப பார்ப்பாரு? எப்ப பார்ப்பாரு? நீங்க போய் பாருங்க. அங்க வச்சுங்க, அங்க இது எல்லாம் இவர் வீட்டு அப்பா சொத்த போட்டு வைக்கிறார். 8 கோடியில 10 கோடியில 11 கோடியில இந்த ஊராட்சி அரசு அதெல்லாம் கிடையாது. இது என்னது? மாவட்ட மானிய குழு நிதி, மாவட்டத்தில் நாம கட்ட வரியிலிருந்து வரக்கூடிய நிதியை அரசு பிரிச்சு கொடுக்கும், மாவட்ட நிர்வாகம் பிரிச்சு கொடுக்கும். அதான் மாவட்ட மானிய குழு நிதி. அதே போல மாநில மானிய குழு நிதி, மத்திய மாநில நிதி. இந்த நிதியில வந்து பேரரசுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அரசு நிதி ஒதுக்கும். அந்த நிதியை அவங்க செலுத்துவாங்க. அதுக்கான மக்களை சந்தித்து வாக்கு பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரரசு தலைவரா, பேரரசு மாவட்ட உறுப்பினராக இருக்காங்க. அது எல்லாத்தையும் கைப்பிடிச்சாங்க. பொறுமை இதை இந்த மக்கள் கழிச்சுட்டு அமைச்சர் வந்தாரு, அதை செஞ்சுட்டார். அமைச்சர் வந்தாரு, இதை செஞ்சுட்டார். கடைசி வரைக்கும் என்னதான் செஞ்சார் சொல்லுங்க, எனக்கு புரியல. இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எந்த பொருள் போய் பார்த்துறோம். அப்புறம் சொன்னாங்க, அதாங்க 6 திட்டம் 2021 தேர்தல் பரப்பட அருமையான திட்டம். என்ன திட்டம் புரியல? என்ன திட்டம்? நவீன மின் மயானம் அமைக்கப்படும். அவருக்கு தெரிஞ்சு
இந்த 5 வருஷத்துல பல வேலை தூக்கி வச்சு கொண்டுருவோம். அப்ப தூக்கி போய் எரிக்க முடியாது, அது குறைக்க முடியாது. தவறு உடனே தொகையாக்கணும். அது பாருங்க எவ்வளவு பிரச்சனை சின்னாவுக்கு பேர்வாசியில் மட்டும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. குடிநீர் பிரச்சனை இருக்கு, நெசவு தொழிலாளர்களுடைய பிரச்சனை இருக்கு, சாயப்பட்ட தொழில் பிரச்சனை இருக்கு, பக்கத்தில் இருக்க நடுப்பட்டி மக்களுடைய வேளாண்மை மக்களுடைய பிரச்சனை இருக்கு, கீழப்பட்ட பகுதியுடைய வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கு. எதுவுமே பேசுற இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல எஃப்ஐஆர் திருத்தம் அப்ப பேசுறாங்க. சின்னாளர்கள் மட்டும் ஒரு 7500 ஓட்டுகளை நீக்கிவிட்டாரு. நான் மாவட்ட ஆட்சியரை வல்லையாக கட்டிக்கிறேன். இவர் ஒரு மாநில கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், ஒரு நாட்டினுடைய அமைச்சர் அப்படின்னா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாது இவர் சின்னாளர்கள் பேரூராட்சி தலைவர். இவர் எங்க பேசணும்? திண்டுக்கல் மாவட்டத்துல இது வரைக்கும் வாக்குகள் இருந்தது. இந்த வாக்காளர் சிறப்பு சட்ட திருத்தத்துல என்ன ஆச்சு? ஒவ்வொரு தொகுதியிலும் இத்தனை வாக்காளர்கள் நீக்கிடுறாங்க. அப்படிதான் பேசணும். அதுதான் ஒரு அமைச்சர் தான் மாவட்ட முக்கிய ஒரு டேட்டா கையில் இவர் வந்தாருன்னா இவர் ஆத்தூர் தொகுதியை மட்டும் பேசுவார். இவர் மகன் ஐடி செஞ்சு வந்தாருன்னா அவர் பழனி தொகுதியை மட்டும் பேசுவார். அங்க ஒரு டிபிபி பரமசிவம் அவர் வேடசூர் தொகுதியை மட்டும் பேசுவார். இங்க திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர் வந்தாருன்னா அவர் நத்தம் தொகுதியை மட்டும் பேசுவார். நீங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பெரிய ஞானி, அவர் திண்டுக்கல் தொகுதியை மட்டும் தான் பேசுவாரு, வேற எதை பத்தி பேசுவாரு? நீங்க அரசியல் பாருங்க. திண்டுக்கல் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுகவுடைய செயலாளர். இங்க இருக்கக்கூடிய அதிமுக பொறுப்பாளர்கள் அவர்கிட்ட போய் நாங்க என்னென்ன வேலை செய்யறோம், எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு சின்னாவுக்கு விளையாட்டு போட்டி நடத்தினாலும் எனக்கு என்ன, எனக்கு ஓட்டு கிடைக்குமா? கிடையாது. ஓப்போ அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நத்தமா வாங்கிக்கோ உடனே. இதுதானே இந்த அரசியல், இதுதான் இந்த அரசியல். நன்கு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். மழையை இழந்துட்ட, மழை நீரை இழந்துட்ட, நிலத்தின் வளத்தை இழந்துட்ட, மண் வளத்தை இழந்துட்ட, உன்னை சுற்றி இருந்த வேளாண்மை வளங்களை ஏற்றுமதி செய்து கொண்ட வேளாண்மை உற்பத்தி பொருட்களை இழந்துட்ட, இறுதியாக மனித மிருகம் நாம் மட்டும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை சாதிப்பதற்கு? சுவாசிக்கிற காற்று கொடுப்பது இந்த பூமி தாய், குடிப்பதற்கு நீர் கொடுப்பது இந்த பூமி தாய், நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் கொடுப்பது இந்த பூமி தாய். ஆனால் இந்த பூமி தாயை நாம் மரணாக மாற்றிருக்கோமே. இந்த துரோகத்திற்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த துரோகத்திற்கு நாம் என்ன பிராயச்சித்தம் செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது ஒரு செய்ய முடியுமா? இவர்கள் நோய்க்கு வைத்திருக்கிறார்களே, பல லட்சக்கணக்கான டன் கழுவாரிகளை அடித்து மண்ணை அள்ளி கொண்டு போய் தின்றுகிறார்களே, கல்லை உடைத்து எடுத்து சொல்கிறார்களே, அதை விற்று கழுவாரி என்று மழையை உடைத்து ஒதுக்கி விற்று பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கையில் வைத்திருக்கிறார்களே. என் அன்பு மக்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து அத்தனை கோடி ரூபாயை சேர்த்து கூடுதலாக இன்னும் 100 கோடி ரூபாயை சேர்த்து கொடுத்து அந்த பெருமகனிடத்திலே அந்த மனித புனிதர்களிடத்திலே கொடுத்து தயவு செய்து நீங்கள் நொறுக்கிய மலையை மீண்டும் உருவாக்கி கொடுங்கள் என்றால் அவர்களால் உருவாக்கி கொடுக்க முடியுமா? என் அன்பு சொந்தங்களே, கொடுக்க முடியுமா? சாயப்பட்டை தொழிற்சாலை என்று வைத்துக் கொண்டு இயற்கை அன்னையுடைய ரத்த நாளத்தை பாடுபடுத்துகிறார்களே, வேறு நச்சு பொருட்களை மண்ணுக்குள் போடுகிறார்களே, நிலத்தின் நீர்வளம் மாறி போகிறது. அந்த பெருமக்களுக்கு அதை வைத்து பிழைக்கிற அந்த பெருமக்களிடத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்களோ அதை விட கூடுதலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பணம் தருகிறோம். உங்களால் அந்த நீர்வளத்தை மீட்டு தர முடியுமா? பல லட்சக்கணக்கான குளங்களில், பல நூற்றுக்கணக்கான குளங்களில் மண்ணை அள்ளி ஏற்றுமதி செய்து பிழைப்பு நடத்துகிறீர்களே மகான்களே, பெருமகன்களே, மனித புனிதர்களே, உங்கள் பிள்ளைகள் கேட்கிறோம், இந்த மண் வளத்தை வைத்து நீங்கள் எத்தனை கோடி சம்பாதித்திருக்கிறோ அதை விட கூடுதலாக நாங்கள் தருகிறோம். ஒரு கைப்பிடி மண்ணை உங்களால் உருவாக்கிவிட முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது? என் அன்பு சொந்தங்களே, திமுக எங்களுடைய ஆளும் கட்சி. நான் அதிலே மாவட்ட கவுன்சிலர், நான் கிளை செயலாளர், பேரும் செயலாளர். அதனால் இந்த குளத்தில் நான் தான் மண்ணுகிறேன், இந்த மலையை நான் தான் நொறுக்கிறேன், இந்த மரத்தை நான் தான் வெட்டி தின்றேன் என்று சொல்லுகிறேன். அன்பு சொந்தங்களே, என் உடன் வந்தவர்களே, என் பெற்றோர்களே, என் மூத்தவர்களே, உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்கள் பேரனும் உங்கள் பேத்தியும் இந்த பூமி பந்திலே எப்படி நிம்மதியாக வாழ்வார்கள்? ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? என் அன்பு பெற்றோர்களே, இந்த அத்தனை துரோகமும் இந்த பூமி தாய்க்கு எதிராக செய்திருக்கிற அத்தனை துரோகத்திற்கும் இந்த மனித மிருகம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. அதுல மண்ணை சின்னவனும் பாதிக்கப்படுவான், அதை தடுத்து நிறுத்து போராடியவனும் பாதிக்கப்படுவான்.
எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க வரைக்கும் வாழ்ந்துட்டு போவான்னு சொல்லாம அவனும் பாதிக்கப்படுவான். இந்த பூமி தாய் பாதுகாக்க முடியாத நிலைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். நன்கு சொந்தங்களே, புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாம் இதை எப்போது சிந்திக்க போகிறோம்? புரட்சியாளர் மார்க்ஸ் கற்பிக்கிறான், இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, நாம் மட்டும் வாழ்ந்துவிட்டு தீர்த்து விட்டு போவதற்கானது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு நாம் வாழ்வதை போல இன்னும் சிறப்பானதாக இந்த பூமியை மாற்றி படைத்து ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். எப்படி பார்த்தாலும் இந்த பூமி அடுத்த தலைமுறைக்கு சொந்தமானது என்று மார்க்ஸ் கற்பிக்கிறார். நன்கு சொந்தங்களே, நாம் இந்த பூமியை எப்படி நம் பேரனிடத்திலே நம் பேத்தியிடத்திலே விட்டு செல்ல போகிறோம்? தண்ணீர் என்றால் அலைவேசி அழைத்து சொன்னால் கேன் வாட்டர் வந்துடும் என்று சொல்லுவோமா? சொல்லுவோமா? காற்று என்றால் மரம் இல்லை என்றால் பரவாயில்லை, சிலிண்டர் வாங்கி மூக்கிலே மாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு செல்ல போகிறோமா? உணவு என்றால் வேளாண்மை செய்ய தேவையில்லை, சுற்றி ஸ்மார்ட்டாவே ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வந்துவிடும் என்று சொல்லிக் கொடுக்க போகிறோமா? எப்படி இந்த பூமியை எடுத்து செல்ல போகிறோம்? எப்படி செல்ல போகிறோம்? இந்த மனித துரோகங்கள், மனித செயல்பாடுகளால் இந்த பூமி தாய் அல்லாடி கொண்டிருக்கிறார், அல்லாடி கொண்டிருக்கிறார். சரிப்பா, எல்லாம் சரிப்பா, எல்லாம் சரிப்பா, எல்லாம் பண்ணது திமுக, அதிமுக, கொள்ளக்காரி திருவர்கள் எல்லாம் சரிப்பா, நீ சொல்றத ஏத்துக்கப்பா, நீ என்னப்பா செய்ய போற? உன்னால என்னப்பா அந்த பூமியை செய்ய முடியும், அல்லது என்னால் என்னப்பா செய்ய முடியும்? என் அன்பு சொந்தங்களே, வந்தாரி மாதா என்ற ஒரு தாய், இயற்கை பாதுகாத்த ஒரு பேரன்னை சொல்லுகிறார். நோபல் பரிசு பெற்ற பேரன்னை. அவள் நோபல் பரிசு பெறுகிற பொழுது அந்த மேடையிலே அந்த நெறியாளர் கேட்கிறார், நீங்கள் இந்த நிலத்தில் அங்கங்கே மரமற்று வைத்து விடுவதாலேயே இந்த பூமி பாதுகாக்கப்பட்டு விடுமா என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், ஒரு குட்டி கதை சொல்லுகிறார். ஒரு குட்டி கதை. ஒரு அடர்ந்த காடு, அந்த காடு நிறைய பலவிதமான விலங்குகள், குருவிகள், பறவைகள் எல்லாம் வாழ்கின்றன. ஒரு நாள் அந்த காடு பற்றி எரிகிறது. எங்கு பார்த்தாலும் விலங்குகளின் ஓலம், அவர ஓலம், எப்படி தப்பிச்சு செல்ல முடியாது என்று கட்டை கதரை ஒரே ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு சிட்டுக்குருவி அந்த இடத்தில் அந்த ஓல சட்டத்திலிருந்து பறந்து சென்று அங்கே தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நீர் தொட்டியிலிருந்து ஒரு துளி நீரை எடுத்து வந்து அந்த தீயில், காட்டு தீயின் மீது விட்டு செல்கிறது. அறிகின்ற பறவைகள், அறிகின்ற விலங்குகள் எல்லாம் கேட்கிறது, நீ இப்படி ஒவ்வொரு குடிநீரையா கொண்டு வந்து விட்டால் இந்த காட்டை உன்னால் காப்பாற்றி விட முடியுமா என்று அந்த சிட்டுக்குருவி கேட்கிறது. என் அன்பு சொந்தங்களே, அந்த சிட்டுக்குருவி செல்லலாம், எப்படியும் இந்த காடு அழிந்துவிடும், நம் வாழ்விட மக்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் என்னுடைய சிறிய முயற்சி, நான் ஒவ்வொரு துணி நீரையாவது விட்டுவிட்டு என்னால் முடிந்தவரை இந்த தீயை அணைக்க நான் போராடுகிறேன் என்று. அப்படித்தான் என் அன்பு சொந்தங்களே, நம் கண்முன்னே நம் தாயிடம் பாலைவனமாக மாறிவிட்டது. இந்த மாறிவிட்ட பாலைவனத்தை மீட்பதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருக்கிற நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விட்டு செல்வதற்கு நாங்கள் இந்த இடத்தை போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிதான் ஒவ்வொரு இடத்துல சிறிய சிறிய மரக்கன்றுகளை மனைவிகளை நட்டு நாங்கள் செய்து கொண்டே வருகிறோம். அப்படிதான் செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் இன்னும் இதை நம்பல. 2014 வந்தோம், நம்பல. 2022 வந்தோம், நம்பல. 2026 வந்திருக்கிறோம், நம்பலையா தெரியல. ஏன் நீ எங்களை பார்த்தாலே விரோதமா பாக்குற? தெரியல. ஏன் நீ எல்லாத்தையும் கூட்டமா பார்த்து பழகிட்ட? தேர்தல் வந்து இந்த வீதியில் இருக்கிற எல்லாருக்கும் 600 ரூபாய் கொடுத்து அப்படியே 2 ரூபாய் எடுத்து போய் அப்படியே கொண்டு அப்படியே கழிச்சு அப்படி யாரும் 2 ரூபாய் எடுத்துட்டு போறானோ, உன்னை வாழ்நாள் கூட தெரிந்த தெருவில் உட்கார வச்சிருக்கானோ அவருக்கு தான் போட்டோம். உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணையும் மக்களையும் இந்த நிலத்தையும் வளத்தையும் காடுகளையும் மீட்க வேண்டும் என்று நினைப்பவன் தனியாகத்தான் வருவான். ஏன் நான் ஏற்கனவே சேர்த்து வைக்கிற கூட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்திலே என்னுடைய தத்துவத்தை சொல்வதில் பயனில்லை. நான் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் பிள்ளைகள் நினைப்பதால் தான் அங்கிருந்தே நாங்களாக சென்று எங்கே மக்கள் கூடுகிறார்களோ அந்த இடத்தை நாங்கள் நினைப்பதை, நாங்கள் சிந்திப்பதை, எங்கள் அரசியல் சொல்வதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுதான் இந்த நோக்கம். ஏன் விழிப்புணர்வற்ற மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. விழிப்புணர்வு தான் புரட்சியின் முதல் படி என்று எங்களுடைய தலைவர் வேரம்பை பிரபாகரன் எங்களுக்கு கற்பிக்கிறார். அந்த விழிப்புணர்வை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கேட்பதும் கேட்க மறுப்பதும் உங்களுடைய விருப்பம். கேட்பதும் கேட்க மறுப்பதும் உங்களுடைய விருப்பம். ஏற்பதும் எதிர்ப்பதும் உங்களுடைய விருப்பம். நீங்கள் எங்களை அங்கீகரிப்பதும் அவமதிப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் அன்பு மக்களே, உங்களை பேருந்து கொண்டு நேசிப்பது மட்டும்தான் நாம் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய விருப்பம். அதனாலேதான் இது தொடர்ந்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டே வரோம். நாங்கள் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு நேராக நேசிக்கிறோம். இந்த மண்ணில் நடக்கிற அத்தனை அநீதிகளையும் தட்டி தேய்த்து அதனால் அவமானப்படுகிறோம், விளைவேற்றப்படுகிறோம். ஒரு தத்துவத்தை நின்று போராடுகிற பிள்ளைகளை விளைவேற்றுகிறார்கள் என்றால் இவருடைய பண திமிரு எவ்வளவு இருப்பார்?
நீ யாரு? ஊரச்சு ஒரே ஒரு திருட. மலையை சொல்லிடுற, மண்ணை திக்கிற, மலையை திக்கிற. இதுக்கு எல்லா இடத்துக்கு கேள்வி கேட்டா ஒன்று அவங்களை பார்க்கணும். எதுக்கு? ரோட்டு கடையில் வந்து டீ குடிச்சு வந்து பார்த்து போய் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னன்னா இங்க வந்து இங்க பேரூராட்சியில அதிமுக கவுன்சிலர் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் பேச மாட்டாங்க. பேரூராட்சியில் அதிமுக செயலாளர்கள் இருப்பாங்க, இருந்தாலும் பேச மாட்டாங்க. ஏதாவது இருப்பாங்க, பாதை நல்லா இருக்கும், ஆனா பேச மாட்டாங்க. மற்ற கட்சிகள் இருக்கும், ஆனா பேச மாட்டாங்க. ஏன்? யாராவது ஒருத்தர் அப்படி எதிர்கட்சியில் அப்படி இப்படி வளர்ந்து வந்துட்டா உடனே என்ன செய்யுது? ஒரு கட்டத்துக்கு வாயை போட்டு அரைச்சிருக்கு. பணக்கட்டு பணக்கட்டு செத்தாலும் சாபம், செத்தாலும் சாபம். ஆனா ஒரு போதும் ஈனத்தனமோட கைது வாங்கிட்டு வாழ்றோம். ஏன்? பிறவாக இந்த பேரிடர்ப்பு பற்ற வைக்க தீராது. அந்த தீ நம்ம இருக்கு. சண்டைக்கு சாதனை ஒழிய ஒரு போதும் உங்ககிட்ட அடிமையா வாழ்ற மாட்டேன். நாங்க அடிப்படை சரியா திமுக குடும்பத்தை கொத்தடிக்க இருந்துட்டு எனக்கு பதவி நான் எம்எல்ஏ வந்து அமைச்சர் வாழ்க்கை கூட அப்படியே நினைச்சுக்காது இருக்கு. அந்த கிடையாது. நாங்க நீ என்ன நல்லா வேலை செய்யா, தமிழக அரசு நல்லா பேசியா, மக்கள்கிட்ட நீ மக்கள் பிரச்சனை எடுத்து போராடியா, நீ தான் வேட்பாளர் போய் போராடு போ. ஆனா காசு இல்லை, போடா போடா மக்கள் பார்க்க போடா. இப்படி ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கு? இப்படி ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கு? அதான் நீ வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும்? திருப்பம் கொடுக்கணும் 25,000 ரூபாய். அப்புறம் என்ன பண்ணணும்? தலைமைக்கு நெருக்கமா இருக்கணும். அப்புறம் அந்த தலைமைக்கு நெருங்கிறதுக்கு அந்த கீழே அறிவுரைகள் கூட சரி செய்யும். சரி சரி தில்லியில் ஒருத்தர் என்ன பண்ணி காட்டுறீங்களா? ஒருத்தர் இப்போ 27 வயசு, அவருக்கு கவுன்சிலர் ஆயிட்டாராம், சுயேட்சை அறிஞர் கவுன்சிலர் ஆயிட்டாராம், மக்களுக்கு நிறைய திட்டாராம். அவர் யார் இருக்குல்ல? அவர் யார் இருக்குல்ல? இந்த மருந்து திருட்டு, மழை திருட்டு, இந்த மரங்களை அடைச்சு கொடுக்கிறது, கட்டப்பஞ்சாயத்து கொஞ்சம் அடுத்தவங்க படிக்கிறது, இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காரு. அவர் யார் இருக்குல்ல? ஐப்பரிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், இவங்க 3 பேரும் ஒரே ஒரு ஆள் வினாடி இருக்காரு. அவருடைய மகன் அவரு கவுன்சிலர் ஆயிட்டாரா? இப்ப எம்எல்ஏ ஆகுமா? திமுக 100 கோடி கொடுத்தா அவர் எம்எல்ஏ இருக்கும். நான் மக்களை பிச்சை எவ்வளவு ஏன் தலைமையை சரிச்சுட்டா போதும் உடனே இப்படிதான் பல கட்சி. அப்புறம் ஐயா காந்திராஜன் மாதிரி நகரோட்ட காட்டு இருக்கணும். இப்ப நாங்களாம் நடந்தப்பா போய் கையை கட்டி நின்று பேசுறோம்ல, ஆனா இப்படின்னா இந்த மாதிரி விஷயம் இருக்கேன், இந்த மாதிரி விஷயம் இருக்கேன், இரவு 12 மணி ஆனாலும் இந்த மாதிரி நடந்துட்டு நாங்கள் இப்படிதான் கட்சி பணிகளை செஞ்சுருக்கேன், இப்படி போய் சில எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கேன். அவன் அண்ணன் உன் கூட கடலாம் இருப்பேன், நீ துணிச்சு போராடி சொல்றாங்க 12 மணிக்கு. அப்படி அப்படி ஐயா உதயநிதி ஐயா ஐயா ஐபிஎஸ் பேசிப்பாரா? துறை சார்ந்த கோப்புகளை எடுத்துட்டு போய் முதலமைச்சர் ஒப்படைச்சிட்டு மாசம் முதலமைச்சர் கோப்புகள் நீங்க நினைச்சாரு. இந்த ஊரை வளர்ச்சி பணிகள் செஞ்ச சாதனை செயற்திட்டங்கள் இதெல்லாம் போய் முதலமைச்சர் காமிச்சு ஒவ்வொரு பாராட்டு வாங்கி வர கோப்பெல்லாம் கிடையாது. கட்சி தமிழ்நாடு முழுக்க ஊரக வளர்ச்சி துறையில சேகரிச்சு அந்த தொகையை கூட கொண்டு போய் திமுக கம்பெனி குடும்பம், தலைமை குடும்பம் ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசப்படியில வச்சு இவர் கொடுத்துட்டு அவர் மட்டும் வாக்கு வரக்கூடாது. அவர் போய் உடனே வாக்குவார் ஐயா ஐபிஎஸ். ஆனா இளையவர் போயிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின், இளைய சேகரா அவருக்காக சேகரா அவரால் உடனே பார்க்க முடியாது. அவரு 11 மணிக்கு தான் வருவார். அது வரைக்கும் அவருக்கு நிறைய வேலை, இரவு முழுக்க கடுமையான வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு எடுத்து 11 மணிக்கு தான் வந்தாருன்னா பாமா மின்னல் அப்படின்னு ஒரு படத்துல வரும்போதே அவர் வந்துட்டு போயிடுவார். அப்ப அவர் எப்ப வருவாரு, அவர் எப்ப இவரை பார்ப்பாரு, அது 4 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 6 நாள் கூட ஆகலாம். அப்படிலாம் உட்கார்ந்து வந்து அவரை பார்த்துட்டு இந்த கோப்புகளை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தாதான் ஐயாவுக்கு அமைச்சர் பதவி. முதலமைச்சர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டான்னு வச்சுக்க வாய்ப்பு வராட்டா எஸ்கால போக மாட்டாரு, எதிரே போயிடுவார். இதான் திமுக கம்பெனி. எங்களுக்கு என்ன கோபம் தெரியுங்களா? 55 வருஷம் தான் ஒரே கட்சியில ஒரு மனுஷன். இந்த திமுக திண்டுக்கல் இல்லாத காலத்துல இந்த கட்சியை திருத்தவா ஓடோடி போய் வளர்த்து இன்னைக்கு அமைச்சர் ஒரு பதவியை வச்சுட்டு இந்த திமுக முதுகுக்கு அவர் பண்ற பாடு இல்லை. அதை பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு மனசு முடியாது. என்னதான் இருந்தா அவர் எங்க ஐயா ஏன் என் பெரிய பிரச்சனை, எங்க மாமன், எங்க அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுதான் அவர் அமைச்சராக அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க. அவரை சைக்கிள்ல பேருந்து வச்சு கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பேருந்துல வர்றேன், இருசக்கர வாகனத்துல வர்றேன், சைக்கிள் வர்றேன், என்ன அப்படிதான் ஒரு இடத்துல எங்க ஐயாவை எங்க அப்பைங்க, எங்க பெரிய பையன், எங்க சித்த பையன் விரும்பி போனாங்க, ஒரு ராசி போனாங்க. அப்படி வந்தாச்சு அவருக்கு என்ன மனசு பார்த்தியா? ஏன் நேர்மையற்ற வாழ்க்கை இப்படித்தான் முடியும். நேர்மையற்ற வாழ்க்கை இப்படித்தான் முடியும். உங்கள் பிள்ளைகள் இதில் எதையும் எங்களை நாங்கள் சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. உண்மையில் நேர்மையாக மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு என்ன வேண்டும்? மக்களிடத்தை விழிப்புணர்வு வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மாற்று அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்ற
கொண்டு 16 ஆண்டு காலம் தனித்து ஒரு அரசியல் கட்சி இடத்தில் போராடி கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உனக்கு என்ன இருக்கு? தனிச்சு எவனாவது நின்றுட்டா உனக்கு பிரச்சனை. நீங்க குடிக்கவே மாட்டீங்களா? ஆமாங்க, நான் குடிக்கவே மாட்டேன். சாராயம் குடிக்கவே மாட்டீங்களா? குடிக்கவே மாட்டேன். ஏதாவது விருந்து அல்ல திருவிழா அப்படியே அதெல்லாம் சத்தியமா என்ன கிடையாதுங்க. நான் தண்ணி குடிப்பேங்க, தேவைன்னா அப்பப்ப தேடி டீ குடிப்பேங்க அப்படின்னா உனக்கு அவன் யாரும் தெரிஞ்சு இந்த சமூகத்துல தீர்த்தத்தை ஆரம்பிச்சு இவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, இவன் ஏதோ நோயாளி போறது அப்படி பாக்குறேன். நீங்க சிகரெட் குடிக்கவே மாட்டீங்களா? இல்ல நான் சத்தியமா குடிக்கிறதுங்க, அந்த பழக்கம் இல்லைங்க, நமக்கு தேவையில்லாதீங்க அப்படின்னா அப்படியா நீ வாழையும் கருவிக்கலாவே நினைக்கிறேன். நீ இந்த குடிபானங்கள் டீ கொக்கா கோலா பவன்கம் சேராது அதை தாண்டி நான் குடிக்கிறதே இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லைங்க, உடலுக்கு ஒதுக்காக நான் குடிக்கல, எதுவுமே இல்லையா, நீ தான் உயிரோட வாழ்ற அப்படின்னு நீ கேட்டு பழகிட்ட. இப்ப எங்க ஒன்று நின்றுட்டேன்னா ஒருத்தன் தனித்த தத்துவத்தோட இந்த பூமி பந்தை பாதுகாக்க வேண்டும், இருக்கிற நிலத்தையாவது மீட்டு அடுத்த தலைவருக்கு பாதுகாப்பாக விட்டு செல்ல வேண்டும், இந்நிலத்தை எங்களுடைய தாய்நிலம் தமிழர் நிலத்தை பாதுகாப்பான நிலமாக பசுமை நிலமாக மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு அரசியல் கொள்கை, சூழலியல் கொள்கை, தமிழ் தேசிய அரசியல் கொள்கை, அந்த தமிழ் தேசிய அரசியல் கொள்கையிலே தமிழன் ஒருவன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும், மற்றவர்கள் எங்களோடு கூடி வாழலாம், நாங்கள் எல்லா மொழிகளை தேசிய இனங்களுடைய மொழியையும் பாதுகாக்க நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே என் அன்பு மக்களே, நாங்கள் தனித்து தான் போட்டி போட முடியும், எவ்வளவு சேர்ந்து நிற்க முடியாது. எங்கள் கொள்கை எப்படி என்று ஒரு மனிதன் கட்சியுடைய ஞாபகம் இருந்து வரைக்கும்னா நீ கூட்டணிக்கு போனாதான் உனக்கு ஏதாவது தனிச்சே நீங்க என்ன செய்ய போற? தனிச்சே எனக்கு பசிக்குது, நான் தான் தோல்விக்கிறோம், எனக்கு பசிக்கிறதுக்காக ராமோட கட்சியில் பசிக்கிறதுக்காக ஐயா ஸ்டாலின் சோறுன்னா எனக்கு பசி ராஜா, பசி அடங்காது, நான் உயிர்வாழ வேண்டும், நொடிக்கு நொடி நான் தான் சுவாசிக்க வேண்டும். நாமளோட கட்சியுடைய தத்துவம் வெல்ல வேண்டும் என்றால் நாமளோட கட்சிக்காக தான் போராட வேண்டும், சுவாசிக்க வேண்டும். எங்களுடைய கொள்கை வெல்வதற்காக எங்களுடைய அண்ணன் சந்தவன் சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்கே நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சுவாசிச்சாங்கன்னா நாமளோட கட்சி வராது, எடப்பாடி பழனிசாமி வாழ்வாரு, நாமளோட கட்சி செத்து போயிடும். நாங்க என்ன சொல்றோம்? எங்கள் தத்துவம் என்ன வேண்டும் என்றால் நாங்கள் தனித்துத்தான் போட்டியிட வேண்டும் என்று இன்று வரை அரசியல் கட்சி தனித்து போட்டிருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்திய இளம்பரப்பிலே நாமளோட கட்சி மட்டும்தான். நாமளோட கட்சி மட்டும்தான். நீ எல்லாரும் போட்டியில வந்த எல்லாரும் போட்டியில ஒரு வேலை உங்க பிள்ளைங்க விவசாயத்துக்கு ஓட்ட விவசாயத்துக்கு போட்டு பாரு. மீண்டும் அத்தகைய கீழ்வுட்டு வரைக்கும் அன்பு சொன்னே, மீண்டும் யாரையும் ஓடை நீர் பெருக்க ஓடை அன்பு சொன்னே, மீண்டும் பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய 30 ஆண்டுகள் நிறையாத குறைந்த அனைத்தும் நீராக இறக்கப்படும் அன்பு சொன்னே, மீண்டும் மேட்டுப்பட்டி நடுப்பட்டி பகுதியை விளைந்த வெங்காயம் விளைவிக்கப்படும் அன்பு சொன்னே, மீண்டும் சிறுவை அதிகாரத்தில் இருந்த கொடிமுந்திரி மீண்டும் உருவாக்கப்படும் அன்பு சொன்னே, சின்னாரவத்தினுடைய நெசவு தொழில் உலக அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு அரசே அந்த நெசவு தொழிலை ஏற்று நடத்தும், நெசவு தொழில் செய்கிற அனைவருக்கும் அரசாங்க வேலை என்பதை நாம் வளர்ச்சி உறுதிப்படுத்த அன்பு சொன்னே, அதற்காக நீங்கள் இந்த முறை நாம் வளர்ச்சியுடைய சின்னமான விவசாய திட்டத்தை வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துங்கள். நாம் தமிழ்